Hey guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வைவல் மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சர்வைவல் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2 years முன்னாடி ரிலீஸ் ஆனால் குயிக் சாண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் மூவி தான். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும்தான். அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நைட் டைம் நடக்கிற ஒரு சின்ன சீக்வன்ஸை தான் மூவியாக எடுத்திருக்காங்க. ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் சேம் சர்வைவல் டெம்ப்ளேட் தான். ஒரு கப்பல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகும்போது குயிக் சாண்டில் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இந்த மூவி டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்லையுமே பார்த்துக்கலாம். இப்போ அந்த கப்பல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒருத்தர் ஸ்டக் ஆகிடுவாங்க, இன்னொருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டக் ஆகிடுவார். இப்போ அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அதுலேயே அவங்க ஜஸ்ட்டு சும்மா எந்த மூவ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். பர்டிகுலர் டைமை கிராஸ் பண்ணிட்டதுனால அவங்க திரும்ப வரல அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீம் அவங்கள ரெஸ்கியூ பண்ண வந்துடுவாங்க. இல்லை ஏதாவது பண்ணி அவங்க எஸ்கேப் ஆகணும். இவங்களுமே அப்படியே இருக்கலான்னு தான் யோசிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஸ்னேக்கோட எக்ஸ் இருக்கும். அதை பார்த்ததுமே 2 பேருக்குமே பதட்டமாகுது. ஸோ இப்போ வேணால் அந்த ஸ்னேக் ரிட்டர்ன் வரலாம், வந்துச்சுன்னா அதை நம்ம பைட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அங்கே அந்த ஸ்னேக் வருது. ஒயிட் கலரில் ஒரு ஸ்னேக் அந்த இடத்துக்கு வரும். ஸ்டார்டிங்கில் இவங்களை அட்டாக் பண்ணாமல் அது பாட்டுக்கு அந்த எக்ஸ் பக்கத்தில் போயிடும். அடுத்த ஃபியூ ஆஃப் மினிட்ஸில் திடீர்னு அது ரிட்டர்ன் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அவங்களும் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ரோப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பக்கத்தில் நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கிளிம் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகாது. சேம் டைம் அவங்கக்கிட்ட ஒரு கன் இருக்கும். அதை ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பைட் பண்ணிடும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்து அந்த ஸ்னேக்கை ஷூட் பண்ணிடுவாங்க. அதோட ஸ்கின்னை ஒரு ரோப் மாதிரி யூஸ் பண்ணி ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க ரோப் கூட சேர்த்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ட்ரீஸ் மூலமாக அவங்க வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுமே வேகமாக அவுட் சைடு பார்த்து ஓடிட்டு இருப்பாங்க. அங்கே ரெஸ்கியூ டீம் வருவாங்க. ஸோ அவங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே சேவ் பண்ணி 2 பேருமே சேஃபாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் 2 பேருமே அவங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி செக்ஷன் இருக்கும். பட் அங்கே போய் நம்ம என்ட்ரி போடணும். ஸோ அப்போ தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம அந்த இடத்த விட்டு ரிட்டர்ன் வரலை அப்படின்னா நமக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அங்கே ரெஸ்கியூ டீமை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் 2 பேருமே என்ட்ரிலாம் போட்டுட்டு ஸோ அவங்களோட காரில் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பர்டிகுலராக ஒரு பிளேஸில் அவங்க காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்களோட ஒர்க் ரிலேட்டடாக அந்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டார்க் ஆகிறதுனால இதை இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு டுமாரோ வந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கார் பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத டைமில் அவங்க கார் பக்கத்தில் ஒரு ஒரு திருடன் வந்து அவங்களோட கார் விண்டோஸை பிரேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே இவங்களுமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவனும் பார்த்தீங்கன்னா கையில் இருந்த கண்ணை காட்டுறான். பதட்டத்தில் இவங்களுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேகமாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே அகைன் ஓடுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த ஃபாரஸ்ட்டோட ஓடிட்டுருக்காங்க. அதில் கீழே ஒரு குயிக் சாண்ட் இருக்கும். குயிக் சாண்ட் அதை கவனிக்காமல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதில் விழுந்துருவாங்க, ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மூவியோட டைட்டிலுமே குயிக் சாண்ட் தான். குயிக் சாண்ட்னா என்னென்னு தெரியும் எல்லாருக்குமே, இந்த புதைக்குழி மாதிரி. ஓகே,
புதைக்குழி மாதிரிலாம் புதைக்குழி தான். நம்ம அதில் விழுந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம ஃபுல்லாக உள்ளவே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறது ஒரே வழி மூவ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நேரம் நம்ம சேஃபாக இருக்கலாம். இப்போ ஹீரோயின் அதில் விழுந்ததுமே ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த குயிக் சேனல்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. பட் அப்படி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த குயிக் சேனலில் விழுந்துருவார். இப்போ 2 பேருமே அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு எப்படி ரெஸ்கியூ ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் டைம், ஒரு நைட் டைம் தான் நடக்கும் இந்த சீக்வன்ஸ். ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சுபவான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்க மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு நோ அபௌட் தட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, என்னை பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது கைஸ் லுக்கு பார்க்கும்போது. ஐயோ, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூட முடியல, கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகி சரி நேரத்தையும் வேறு ரொம்ப ஒஸ்ட் டேவாக இருந்துருச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பிகாஸ் 3 இது போயிடுச்சு. சரி, ஓகே, எந்த மூவி எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேங்கிறது ஞாபகம் கூட இல்லை கைஸ். நிறைய மூவிஸ் இருக்குது மைண்டில், பட் ஃபஸ்ட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, செகண்ட் ஒன் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. இந்த டாக்ஸ் வேறு ஹெவியான சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணி என் மைண்டை பிளாக் பண்ணுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 அந்த டைமில் வந்த ஒரு சர்வைவல் மூவி தான். ஸோ அந்த மூவியோட மோஸ்ட் ஆஃப் த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் நடக்கும். ஃபாரஸ்ட்டில் ஏதாவது ஒரு ட்ராப்பில் சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய சர்வைவல் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். எப்போதுமே ஒரு ஈகோ ப்ராப்ளம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் 2 பேருமே டிசைட் பண்ணுறாங்க, நம்ம செப்பரேட்டாக பிரிஞ்சிடலாம், இதுக்கு மேலே சேர்ந்துருந்தால் சரியாகாது அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க டிசைட் பண்ண கொஞ்சம் டைம்லேயே அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது. அது 2 பேருமே சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் அந்த இடத்துலேருந்து சில சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். பட் இங்கே தான் ஒரு ப்ராப்ளம். அப்படி பண்ணும்போது ஒரு ப்ராப்ளத்தில் ஸோ அதனால் அவங்க டிசைட் பண்ண கொஞ்சம் டைம்லேயே அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது. அது 2 பேருமே சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் அந்த இடத்துலேருந்து சில சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். பட் இங்கே தான் ஒரு ப்ராப்ளம். அப்படி